ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தோம் அப்படின்னா 2718 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜோடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க், கட் ஆஃப் மார்க் அண்ட் உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இது வந்து நமக்கு குனியமுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம கோயம்பேட்டூரில். ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, கேட்டகரி வைஸ் நமக்கு என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு 2024 அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஏடி, பிரான்ச் கோட் ஏடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓப்பன் கேட்டகரி 190, பிசி 188.5, பிசிஎம் 185.5, எம்பிசி 187, எஸ்சி 167.5, எஸ்சிஏ 166, எஸ்டி 144. ரேங்க் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் என்ன ரேங்க், க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிபி, பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் 187.5, பிசி 186, பிசிஎம்க்கு எந்த ஒரு சீட்டும் அலாட் பண்ணலை. அடுத்ததாக எம்பிசி 183.5, எஸ்சி 156.5, எஸ்சிஏ 144.5, எஸ்டிக்கும் எந்த ஒரு இடமும் இல்லை, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தோம்னா 186, பிசி 185, பிசிஎம் 185. இது ரெண்டுமே சேம் கட் ஆஃப் தான். இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த ரேங்க்கை பார்க்கும்பொழுது நமக்கு புரியும், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி 183, எஸ்சி 152.5, எஸ்சிஏ 159.5. இதுக்கும் எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கொடுக்கல, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தோம்னா 172, பிசி பார்த்தோம்னா 168.5, பிசிஎம் 154.5, எம்பிசி 164.5, எஸ்சி 139.5, எஸ்சிஏ 105.5, ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா சிஜே, ஓகேங்களா? இது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸு. இதுக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 185.5, பிசி 182.5, பிசிஎம் 181, எம்பிசி 179, எஸ்சி 151.5, எஸ்சிஏ 130.5, எஸ்டி 114. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 192, பிசி 190, பிசிஎம் பார்த்திங்கன்னா 187, எம்பிசி 188, எஸ்சி 169, எஸ்சிஏ 157, எஸ்டி 160.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இசி 190 ஓப்பன் கேட்டகரி 188.5 பிசி. அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் 186.5, எம்பிசி 186, எஸ்சி 160.5, எஸ்சிஏ 151, எஸ்டி 149.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 187, பிசி 184.5, பிசிஎம் 184, எம்பிசி 181, எஸ்சி 146.5, எஸ்சிஏ 117, எஸ்டி எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னோம்னா 189.5, பிசி 188, பிசிஎம் 185.5, எம்பிசி 186, எஸ்சி 160.5, எஸ்சிஏ 151, எஸ்டி பார்த்தோம்னா 149.5, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா எம்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஓப்பன் கேட்டகரி 177, பிசி 172.5, பிசிஎம் 169, எம்பிசி 165.5, எஸ்சி 133.5, எஸ்சிஏ 110, எஸ்டி 136. ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அடுத்ததாக பார்த்தோம்னா எம்செட் மெக்கட்ரானிக்ஸ்.
இதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம்னா 177.5, பிசி 174, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் 171.5, எஸ்சி 166.5, எஸ்சிஏ 135.5, எஸ்சி 135.5, எஸ்சிஏ 117, எஸ்டி 119. ஓகேங்களா. ஃபைனலாக லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 188.5. அடுத்ததாக பிசி பார்த்தோம்னா 187.5, பிசிஎம் 184.5, எம்பிசி 184.5. ரெண்டுமே சேம் கட் ஆஃப் தான். அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ரேங்கை பார்க்கும்பொழுது நமக்கு புரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா எஸ்சி 160, எஸ்சிஏ 166, எஸ்டி 137.5. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் 2024க்கான க்ளோசிங் கட் ஆஃப். இது வந்து நம்மளுடைய டிஎன்இஏ அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்த கட் ஆஃபை அதை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி ரேங்க் வைஸ், கம்யூனிட்டி வைஸ், கட் ஆஃப் வைஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை, உங்களோட ரேங்கை பேஸ் பண்ணியோ மார்க்கை பேஸ் பண்ணியோ நல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.